ஹலோ ஆல். நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு உங்களோட ஃபோக்கஸ் எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்கன்னு. உங்களுக்கு நெற்றிக்கண் தெரியுமா? ஆமா, சிவபெருமானுக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சிவபெருமானுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அந்த நெற்றிக்கண் இருக்கு. இருங்க, உடனே எல்லாரும் நெத்தியை தொட்டு பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நெற்றிக்கண் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்க சில விஷயங்களை பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். இருங்க, இப்ப நீங்க என்ன கேட்க வரீங்க அப்படின்னு புரியுது. என்னம்மா நீ நெற்றிக்கண்ணுங்கிற ஓபன் பண்ணணும்னு சொல்ற? அப்போ நாங்க என்ன கண்ணாஸ்பத்திரிக்கு போகணுமா என்ன அப்படின்னு தானே கேட்க வரீங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாமலேயே உங்களால உங்களோட நெற்றிக்கண்ணை திறக்க முடியும். ஆமா, நம்மளோட ஃபோக்கஸ் தான் நமக்கு இருக்கிற பெரிய பவரே. அதுதான் நம்மளோட நெற்றிக்கண். உங்களோட நெற்றிக்கண் எப்பெல்லாம் ஷார்ப்பா இருக்கோ அப்பெல்லாம் உங்ககிட்ட மற்றவங்களை விட உங்களை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் அவேர்னஸ் அதிகமா இருக்கும். இந்த அவேர்னஸ் மட்டும் இருந்தா நீங்க உங்களோட லைஃப்ல நினைச்ச இடத்த ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் உங்க கையில இருக்கிற அற்புத விளக்கு மாதிரி. நீங்க எதை காட்டினாலும் மறுப்பே இல்லாம அது உங்களுக்கு கிடைக்கும். வாங்க உங்க வாழ்க்கையவே மாத்திர ஃபோக்கஸை எப்படி உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மாட்டு வண்டிக்கு எப்படி அச்சாணி முக்கியமோ அதே மாதிரி நீங்க ஃபோக்கஸா இருக்கிறதுக்கு நீங்க இருக்கிற என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத என்விரான்மெண்ட்டா உங்களோட என்விரான்மெண்ட்டை மாத்திக்கோங்க. பிகாஸ் பால் தெரிஞ்சு போகாம இருக்கணும் அப்படின்னா பாத்திரம் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்க உங்க என்விரான்மெண்ட்டை ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டா சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். உடனே ஃபோக்கஸ் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அதான் இல்லை. ஏன்னா ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குற மாதிரி வெறும் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணால் மட்டும்லாம் இங்கே எதுவுமே சேஞ்ச் ஆகாது. பர்சனலாக நீங்கள் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் கேட்குற ஃபோக்கஸை அச்சீவ் பண்ண முடியும். உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு விரும்புனீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களோட ஒரு நாளையும் ஸ்கெடியூல் பண்ணணும். அப்படி நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னே உங்களுக்கே தெரியல அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெய்லி காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே ஒரு நோட்டையும் பெண்ணையும் கையில் எடுத்துக்கோங்க. அதில் அந்த டேல நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முக்கியமான டாஸ்க் எல்லாம் எழுதி அதை எல்லாத்தையும் படித்து பார்த்து எது இம்பார்ட்டன்ட், எது அர்ஜென்ட், எதை ஃபஸ்ட்டு முடிக்கணும், எது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு ரேங்கிங் பண்ணுங்க. நீங்க பண்ண ரேங்கிங் படி உங்க டேவை ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதனால உங்களோட ஃபோக்கஸ் சிதறி போகாம முக்கியமான விஷயங்கள்ல மட்டும் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கிறதுனால உங்களால ரொம்ப கவனத்தோட வேலை பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்ய வேண்டிய டாஸ்க் எல்லாத்தையும் ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. பிகாஸ் அளவுக்கு அதிகமான டாஸ்கை வச்சுக்கிட்டாலும் எதுல ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு தெரியாம உங்க மூளை குழம்பி போயிடும். அளவுக்கு மீறின வேலைகளை தலையில தூக்கி போட்டுக்கிறதும் கவன சிதறல் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. உங்க மூளை எப்பெல்லாம் இவ்வளோ நேரம் வேலை செய்யணுமா இல்லை இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படிலாம் யோசிக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஃபோக்கஸும் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாயிரும். இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நேரம் தான் வேலை செய்ய போகிறேன், இவ்வளோ தான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு முன்னாடியே முடிவெடுத்துக்கோங்க. முடிஞ்சா அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த டாஸ்க்கை முடிச்ச உடனே அதை கிராஸ் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு வேற லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். நீங்கள் ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்குற விஷயத்தில் ரொம்ப வீக் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ரியாலிட்டி நோட்ஸ் அப்படின்னு பேர் வச்சு ஒரு நோட்டு போடுங்க. அந்த நோட்டில் ஒரு வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க. எழுதின விஷயத்த எப்படியாவது ரியாலிட்டியா மாத்தணும் அப்படின்னு நினைச்சு ஸ்டபனா இருங்க. இதனால உங்களோட ஃபோக்கஸ் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல அந்த ஒரு டாஸ்க்கை மட்டும் தான் செய்யணும். ஒரே நேரத்துல 2 டாஸ்க்கை மாறி மாறி செய்யறது உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை ரொம்ப பாதிக்கும். இப்போ நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நடுவில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் உடனே அந்த மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ண போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து படிக்கிறீங்க, திரும்ப போய் மெசேஜ் பண்ணுறீங்க. இப்படி வந்தான் சுட்டான் ரிப்பீட்டு அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 வேலையுமே ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு இல்லாமல் மைண்ட்ஃபுல்லாக ஒரே டாஸ்கில் ஒர்க் பண்ணுறது உங்கள் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மியூசிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓ, மியூசிக்கா, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு ஆலுமா டோலுமா பாட்டை போட்டு உட்காரக்கூடாது. நான் சொல்கிறது அந்த மியூசிக் இல்லை. நான் சொல்ல வர்றது ஃபோக்கஸ் மியூசிக். அதாவது எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்க நீங்களே ஒரு மியூசிக்கை உங்களுக்காக ப்ளே பண்ணுறது. இந்த சவுண்டை தாண்டி எக்ஸ்டர்னலாக இருக்கிற எந்த ஒரு சவுண்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. நாளாக ஆக நீங்கள் அந்த சவுண்டை ப்ளே பண்ணாலே இது ஃபோக்கஸ் டைம் அப்படின்னு உங்களோட மைண்டு ஃபோக்கஸ் மூடுக்கு போயிடும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடு. அது சரி, கானா மியூசிக் தெரியும், மெலோடி தெரியும், ஏன் ரேப் மியூசிக் கூட தெரியும். அது என்ன ஃபோக்கஸ் மியூசிக்? அது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. இந்த வீடியோ முடிஞ்சதும் நேராக யூடியூப்பில் ஃபோக்கஸ் மியூசிக் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் வீடியோஸ் வரும். அதில் உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஃபோக்கஸ் மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராஜுவலாக உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணியும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா அது ஒன்றும் பெரிய குத்தம்லாம் கிடையாது.
உங்களை நீங்களே திட்டிக்காம உங்களுக்கான டைமை உங்களுக்கு கொடுங்க. நீங்க ரொம்ப டிஸ்ட்ராக்டடா ஃபீல் பண்றப்ப உங்களோட மூச்சு காத்துல உங்களோட ஃபோக்கஸை வச்சுக்க பார்த்துக்கோங்க. இது உங்களோட சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஃபோக்கஸை ரீகெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். மென்டலி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லாம பிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் உங்களோட ஃபோக்கஸை அஃபெக்ட் பண்ணும். நீங்க டீஹைட்ரேட்டடா ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம இருந்தாலும் உங்களால ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியாம போகலாம். உங்களோட ஃபோக்கஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னா உங்க மைண்ட் அண்ட் பாடி உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு வாரத்துக்கு 2.5 மணி நேரம் கார்டியோ பண்றதுனால உங்க ஃபோக்கஸை நீங்க நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது உங்களுக்கு லாங் டேர்ம்ல ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். நீங்க உண்மையாவே ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுக்குமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்றது மூலமா நம்மளால ரொம்ப கிளியர் கட்டான ஃபோக்கஸ் அச்சீவ் பண்ண முடியும். சவுண்ட் மைண்ட் பிளஸ் சவுண்ட் பாடி இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கஸ்ட் மைண்ட். நம்ம ஃபோக்கஸ்க்காக எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம கையில் இருக்கிற மொபைல் நம்மளை ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. மொபைல் தான் என்னோட டிஸ்ட்ராக்ஷன், இல்லைனா நான் நல்லா ஃபோக்கஸ்டாக இருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா வீக்லி 1 டேவை நீங்கள் ஃபோக்கஸ் டேவாக அனௌன்ஸ் பண்ணணும். என்னமோ ஏதோ இண்டிபெண்டன்ஸ் டே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறோமா அப்படின்னு கேட்காதீங்க. எஸ் இது சுதந்திர தினம் தான், இந்தியாவுக்கு இல்லை, உங்கள் ஃபோனுக்கு. வீக்லி 1 டே ஃபுல்லாக மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு மொபைலை விட்டு தள்ளி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் பண்ணும்போது ரொம்ப போர் அடிக்கும். அந்த ஃபீல் தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக மாற போறீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அந்த ஃபீலை கோத்ரூ பண்ணுங்க. இதனால நீங்க மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனும் நல்லா ஒர்க் பண்ணும். இந்த எல்லா விஷயத்தையும் எனக்கு என்ன அப்படின்னு ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பார்க்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜேர்னல் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ப்ராக்ரஸை எழுதி வைங்க. வீக்லி 1 டே அதை ரிவ்யூ பண்ணுங்க. அது உங்களோட மைண்டோட ஃபோக்கஸ் எபிலிட்டியை உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். கேட்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதுவே ஒரு டீச்சர் மாதிரி உங்களை கைட் பண்ணி டேக் கேரும் பண்ணிக்கும். எந்த அளவுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது முக்கியமோ அதே அளவுக்கு அதை ட்ராக் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஜேர்னலிங் மூலமாக உங்களை நீங்களே ட்ராக் பண்ணி உங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸை நீங்களே உங்கள் ஜேர்னல் மூலமாக பார்க்க முடியும். உங்களை பற்றி உங்களை விட பெட்டராக வேறு யாருக்குமே தெரிய போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்ட் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜேர்னலிங். உங்களோட ஃபோக்கஸை ஷேர் பண்ணுற இந்த ஜேர்னலை எப்பெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் கண்ணை மூடி உங்கள் ஃபோக்கஸை ஒரு லேசர் லைட் மாதிரி உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அது எரிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கான்ஃபிடென்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வர்ற வரைக்கும் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வெறும் எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோக்கஸ் தான் உங்களுக்கான ரியாலிட்டியை முடிவு பண்ணுது. உலகத்தில் யாரும் ஹைப்பர் ஃபோக்கஸிங் எபிலிட்டியோட பிறக்கிறது இல்லை. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிஸில் டெவலப் பண்ணுற ஒரு எபிலிட்டி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நம்மளால் ஈஸியாக ஃபோக்கஸ்டான பர்சனாக மாற முடியும். ஃபோக்கஸை பற்றி நிறைய பேர் அவங்களோட கருத்தை சொன்னாலும் கிறிஸ் பெய்லி அப்படின்னு ஒரு ஆத்தர் அவரோட ஹைப்பர் ஃபோக்கஸ் புக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்கள் டேல பர்டிகுலர் டைமை ஹைப்பர் ஃபோக்கஸ் டைம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்க. அந்த டைமில் ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுங்க. இதே ஒரு ரிச்சுவல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம ஃபோக்கஸை நம்ம மாஸ்டரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பண்ணுறதுனால ஏற்கனவே ஹைப்பர் ஃபோக்கஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஹைப்பர் ஃபோக்கஸுக்கு இப்போ தான் புதுசு அப்படின்னா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் சிலது இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்டென்ஷன் செட்டிங். அதாவது எதுக்காக இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் செஷன், அதை எதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு உங்களை பற்றின நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த ஹைப்பர் ஃபோக்கஸிங் டைமில் எனக்கு என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட், டீகல்டரிங் தி டிஸ்ட்ராக்ஷன். ஹைப்பர் ஃபோக்கஸிங் டைமில் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதால மைண்டு ரொம்ப கிளியராக இருக்கும். இப்படி கிளியர் மைண்டோட நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். இப்போ இருக்கிற அவசரமான உலகத்தில் கம்மியான டைமில் நிறைய வேலைகளை செய்கிறதுக்கான ஒரே வழி ஃபோக்கஸ் தான். இன்டென்சிவான கன்சிஸ்டண்ட்டான ப்ராக்டிஸ் மூலமாக எல்லாராலையும் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க, இந்த வேர்ல்டை கன்க்யூர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.